வெற்றிமாறனால் கைவிடப்பட்ட படங்களைப் பற்றி இந்த தொகுப்பு. ரொம்ப ஸ்லோவாக இருக்குல்ல? ஹாய் கைஸ், டைரக்டர் வெற்றிமாறன் ட்ராப் பண்ண மூவிஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படிவாசல் இது சூர்யாவுக்கு கம்பேக்குன்னு நிறைய பார்த்துருப்பீங்க. அமீர் சாரும் இதில் நடிக்கிறாருன்னு ஒரு பெரிய ஹைப்பால் ஏற்றி வச்சுருந்தாங்க. பட் இது ட்ராப் ஆனதுக்கு சொன்னாங்க பாரு ஒரு ரீசனு, லைஃப்லேயே மறக்க மாட்டேன். டியூட் புல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு சூர்யா. ஒரு புல்லை வாங்கி வீட்டில் வளர்த்துட்ருக்காரு. அப்புறம் அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால் அனிமேட்ரானிக்ஸுங்கிற இது பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு பதிலாக அரசன் அனௌன்ஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னு அதுவும் கிடையாது. இது வட சென்னை யூனிவர்ஸ்னு தெரியும், பட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா லாஸ்ட்டு விடுதலை 2ல் வாங்கின அடி அப்படி. வெயிட் பண்ணி பார்ப்போம் வெற்றிமாறன் என்ன தான் குக் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. நெக்ஸ்ட்டு கருடன், அதாவது தளபதி நடிக்க வேண்டிய இந்த படம் பயங்கரமான காம்பினேஷனாக இருந்துச்சு அந்த டைமில். இது மட்டும் நடந்துச்சுன்னா அடுத்தடுத்த லைனப்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நானும் நினச்சோம். இது எல்லாருமே எதிர்பார்த்தது. பார்த்திங்கன்னா நேர்மாறாக போய் நான் விழுந்தால் கிணத்துல தான் குதிப்பேங்கிற மாதிரி சூரிய வச்சு விடுதலை பண்ண போயிட்டார். மறுபடியும் அதிலே மாட்டிக்கிட்டார் சொல்லலாம். அதுக்கு அவ்வளோ வருஷம் எடுத்து ட்ரை பண்ணி, அதுக்கு அவ்வளோ வருஷம் எஃபோர்ட் பண்ணி அது தேவையே இல்லை. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. தன்னை ராஜமௌழி என்று நினைத்த தருணம். ஏன்னா ராஜமௌழி பார்த்திங்கன்னா மாவீரனுக்கு அப்புறம் நானி அடித்த மாதிரி இவரும் பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோ வச்சு பண்ணிவிட்டு சூரி மாதிரி ஒரு ஆளை போட்டு எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அது நல்ல எஃபோர்ட் தான். ஏன்னா இப்போ இருக்கிற எந்த டேரக்டரும் சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பேசிக்காகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. சரி, இதுக்கு இந்த டாப்பிக்குள்ளே வரும். இந்த கதை அப்படியே தான் இருக்குது. அதை வேறு ஏதாவது பெரிய ஹீரோ வச்சு பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த படமும் வரும் நம்புகிறோம். இது நான் ஒரு பார்ட் 2 செக்மெண்ட்டாக எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் எதுக்கு எடுத்துருக்குன்னா உங்களுக்காண்டி தான். ஏன்னா நீங்கள் ஒரு முழுசாக ஒரு வீடியோ போட்டால் பார்க்க மாட்டீங்க, பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ கூட இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தால் தேங்க்யூ. இது உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க.